ஒவ்வொரு நாளும் 8 மணி அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா நேற்றைக்கு 8 மணி அப்படின்னுடைய மக்கள் பீதி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. மணி 8 ஆச்சு. ஐயோ 8 ஆச்சா? ஜெயபாலன மணி 8. ஐரே மணி 8 ஆச்சு. யோ கள்ளக்காரரே மணி 8யா? மணி 8யா? ஓடியா ஓடியா மணி 8 ஆச்சு. சீக்கிரம் ஓடியா. விட்டுருங்க ஐயா. யோ எதுக்கு எல்லாம் இப்படி ஓடுறீங்க? மக்கள் இந்த அளவுக்கு பீதி அடைவதற்கு மெயினான காரணம் என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் 8 மணிக்கு பேச போறார் அப்படின்ற அந்த நியூஸ் தான். நாட்டு மக்களுக்கு ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் பேச போறாரு, இதுல என்னங்க இவ்வளவு தூரத்துக்கு பீதி அடையணும்னு கேட்குறீங்களா? ஏன்னா இவர் 8 மணிக்கு தோன்றி எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இது வரைக்கும் பேசினதே இல்லை. மக்கள் அனைவருக்குமே இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்றது கண்ணுல வந்து போகுமா இல்லையா? அப்ப பீதியாவது என்பது இயற்கை தான். சரி, இப்படி பீதியாகக்கூடிய அளவுக்கு வேற ஏதாவது விஷயத்த சொல்லிடுவாரோ, என்னதான் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8 மணி ஆவதற்கு ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பே 7:45க்கு இன்னொரு வீடியோ என்பது வெளியாகுது. அந்த வீடியோவை வெளியிட்டது யாருன்னா அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து அந்த வீடியோவை வெளியிடுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, if you don't stop it, we're not going to do any trade. People have never really used trade the way I used it. That I can tell you. And all of a sudden they said, I think we're going to stop. And they have. And they did it for a lot of reasons, but trade is a big one. We're going to do a lot of trade with Pakistan. We're going to do a lot of trade with India. We're negotiating with India right now. We're going to be soon negotiating with Pakistan. And we stopped the nuclear conflict. I think it could have been a bad nuclear war. Millions of people could have been killed. So I'm very proud of that. I also want to thank Vice President Vance and Secretary of State Rubio for their work and efforts. They worked very hard on that. We also, as you know, created a situation where the Houthis for the போரை நான் தான் நிறுத்தினேன், எப்படி நிறுத்தினேன் அப்படின்றதையும் சொல்றாரு. 2 நாட்டு பிரதமர்கிட்டையுமே நான் பேசினேன். அதாவது போரை நிறுத்தினா உங்ககிட்ட ட்ரேடு பண்றேன், போரை நிப்பாட்டலையா உங்ககிட்ட ட்ரேடு பண்ணுவதை நான் நிறுத்தி விடுவேன், நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசினேன். 2 பேரும் உடனடியாக போரை நிறுத்துவதாக ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். உண்மையிலேயே இது வெளியான பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே கோபமும் கொந்தளிப்பும் ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய வீரர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தன்னுடைய உயிரை பணை வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரேடுக்காக இவர் போரை நிறுத்தி விட்டாரா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் எல்லோருக்குமே எழுந்துச்சு, கோபமும் எழுந்துச்சு. சரி, அதை பற்றி ஏதாவது ஒரு விளக்கத்தை இவர் கொடுப்பாரு, 8 மணிக்கு தானே தோன்றிருக்கிறார், நாமளும் அதை முன்னாடியே வீடியோ பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சி காத்திருந்தோம் அப்படின்னா, பிரதமர் மோடி 8 மணிக்கு நாட்டு மக்களை லைவ்ல சந்திக்கவே இல்லை. ஏற்கனவே ரூம்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த வீடியோவை அவர் 8 மணிக்கு வெளியிட்டிருக்கார் என்பதே மிகப்பெரிய அதிர்ச்சியாக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு பிரதமர் பிரஸ் மீட்டை சந்திக்கல, இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் என்பது மாறி மாறி நடந்திருக்கு. இதை பற்றி பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல பேசுவார் அப்படின்னு சொல்லி காத்திருந்தோம் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோ தான் அவர் வெளியிட்டிருந்தார். அது போக அவர் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் என்பதும் குங்குமப்பூ கலர்ல இருந்தது, சிந்தூர் கலர்ல இருந்தது. அவர் எதை பேச போகிறார் அப்படின்றத முன்னாடியே கணிக்க முடிஞ்சு. சரி, அப்படியே வந்தவர் எதற்காக 3வது நாடு தலையிட்டுச்சு, எதற்காக முதல்ல ட்ரம்ப் அறிவிச்சாரு, அதை பத்தி சொல்லுங்க, நாடாளுமன்றத்தை கூட்டுங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்களே, அதற்காவது இந்த வீடியோவில் பதில் சொல்வாரா அப்படின்னு சொல்லி காத்திருந்தோம் அப்படின்னா அமெரிக்கா என்ற வார்த்தையோ அல்லது ட்ரம்ப் அப்படின்ற வார்த்தையோ பிரதமர் மோடி அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. மாறாக என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் ஒரு உணர்வு, நம்மளுடைய பெண்களுடைய குங்குமத்தை அழிச்சா என்ன நடக்கும் அப்படின்றத பாகிஸ்தானுக்கு நம்ம காட்டிட்டோம், பாகிஸ்தான் வந்து பயந்து போயிட்டாங்க, நான் இந்த வெற்றியை நம்ம நாட்டுடைய பெண்களுக்கு மகளிருக்கு சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய ஓட்டை மையப்படுத்தி பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. அது போக ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து அடி மேல அடி வாங்கி வேற வழி இல்லாம உலக நாடுகள்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் கொடுத்த அடியை தாங்க முடியாம நம்ம கிட்ட அவங்க சரண்டர் ஆகி பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க. அதன் அடிப்படையில தான் நம்ம இதை நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, 2 பேர்கிட்டயுமே ட்ரேடு நான் பேசினேன், ட்ரேடுக்காக 2 பேருமே நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசுவதற்கு 15 நிமிடத்திற்கு முன்னாடியே போட்டு உடைச்சிட்டாரு. பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பணிந்தது கெஞ்சியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா எல்லையில மறுபடியும் ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால டெல்லியிலிருந்து கிளம்பிய அத்தனை விமானங்களுமே மறுபடியும் டெல்லிக்கு திருப்பி விட்டதை பார்க்க முடிஞ்சு. அப்போ பிரதமர் மோடியுடைய ரெக்கார்டர் வீடியோவை ஒரு பக்கம் ட்ரம்ப் அவர்களுடைய வீடியோவும் இன்னொரு பக்கம் எல்லையில பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலும் அம்பலப்படுத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, ரத்தமும் தண்ணியும் ஒன்னா ஓடாது, தீவிரவாதமும் வணிகமும் ஒன்றாக இயங்க முடியாது
அப்படின்னு சொல்லி வசனங்களை எல்லாம் பேசினவர் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை என்பது கிடையாது, அப்படி பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னா அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஒரு பக்கம் இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் இன்னொரு செய்தி வெளியாகுது. என்ன அப்படின்னா இரு நாட்டுடைய டிஜிஎம்ஓக்களுமே பேச்சுவார்த்தை நடத்தி எல்லையில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிடலாம், 2 பேருமே ஒரு துப்பாக்கி கொண்டு தாக்குதலை கூட செய்யாம நாம இந்த தாக்குதலை நிறுத்தி கொள்ளலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தையில முடிவு எட்டப்பட்டதாக ஒரு செய்தி என்பது வெளியாகுது. அப்போ ஒரு பக்கம் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை கிடையாதுன்றாரு, இன்னொரு பக்கம் ராணுவம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இது மட்டுமல்ல, அணு ஆயுதத்தை காட்டி மிரட்டுவதையெல்லாம் நாங்க அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். ஆனா அணு ஆயுதத்தை நியூக் மூவை பாகிஸ்தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு இந்தியா டுடே ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க. ஆனா அந்த இந்தியா டுடே வீடியோவை அவங்களே அழிச்சிட்டாங்க. ஆனா அந்த வீடியோவை நாட்டு மக்கள் அத்தனை பேருமே டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. அப்போ பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்த போகிறார் அப்படின்ன உடனே இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவலும் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்களும் 2 பேரும் போய் அமெரிக்காவிடம் புகார் கொடுத்ததாக அந்த வீடியோவில் பதிவானதை நாம பார்த்தோம். இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்களேன், இந்த ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயத்துல வெற்றி அப்படின்றத நம்ம எதற்காக சொல்லுவோம்? ஒரு விஷயம் எதற்காக துவங்கப்பட்டுச்சோ அந்த துவங்கத்துடைய நோக்கம் நிறைவேற்றிருந்தா மட்டும்தானே அதை வெற்றின்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் பகல்காமை நடத்திய அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான். அந்த பகல்காமில் 26 பேர்களுடைய உயிர்களை கொன்ற அந்த தீவிரவாதிகளை நம்ம பிடிச்சிட்டோமா, சாகடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே இல்லை. சரி, அந்த தாக்குதலை நடத்த அந்த அமைப்புக்காவது சர்வதேச தடையை நம்ம வாங்கிட்டோமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. சரி, தாக்குதலை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கைக்கு வர்றோம் அப்படின்னா அதில் பாகிஸ்தான் தோல்வியை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடுமையான நிபந்தனை நம்ம போட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி ஒரு நிபந்தனை எதுவுமே போடலை. அப்போ இந்த தாக்குதலுடைய நோக்கம் எதுவே நிறைவேறல. குறைஞ்சபட்சம் பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய லோனையாவது நம்ம தடுத்து நிறுத்தமா பார்த்தா அதையுமே நம்மளால தடுத்து நிறுத்த முடியல. IMFல $1 பில்லியன் லோனை வாங்கிட்டு போயிட்டான். பிரதமர் மோடி சொல்வதை போல ஆபரேஷன் சிந்தூர் ஒரு வெற்றி பெற்றது, பாகிஸ்தான் உலக நாடுகள்கிட்ட இருந்து கெஞ்சினாங்க அப்படின்னா நம்மளுடைய ராணுவ வீரர் ஒருத்தர் BSF வீரர் சாஹு அப்படின்றவர் தெரியாம எல்லை கடந்து போய் இன்ன வரைக்கும் பாகிஸ்தான்ல தான் இருக்கிறார். அவரை குறைஞ்சபட்ச நிபந்தனை போட்டு அவரையாவது மீட்டிருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அவரையுமே இன்னும் மீட்கவே இல்லை. அப்போ தீவிரவாதிகளை பிடிக்கல, நிபந்தனை என்பது போடல, நம்மளுடைய BSF வீரரை மீட்க முடியல, IMF லோனையும் நம்மளால தடுக்க முடியல. ஆனா பிரதமர் மோடி வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்றாரு. நான் தான் போரை நிறுத்தினேன், நான் சொன்னதுனால தான் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதற்கு ஏதாவது ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா ட்ரம்ப் பொய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறலாம். ஆனால் எந்த ஒரு மறுப்பையும் சொல்லவே இல்லை. குறைஞ்சபட்சம் ட்ரம்ப்ன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தலை. அப்புறம் எப்படி சைனான்ற வார்த்தையை இவர் பயன்படுத்த மாட்டாரோ அதே போல இப்போ ட்ரம்ப்ன்ற வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாரு, அமெரிக்கான்ற வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாரு. ஆனால் இப்போ என்னங்க நடக்குது? நம்மளுடைய ராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை பணைய வைத்து மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானில் உள்ள பூந்து அடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வீரத்தை தங்களுடைய அரசியல் பயணத்திற்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிஜேபி. ஆமாங்க, ஆபரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய அளவில் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒரு பேரணியை நடத்த இன்னைக்கு பிஜேபி உத்தரவிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட தேதியோடு எங்கெங்கெல்லாம் பேரணி நடக்க போகுது அப்படின்ற ஒரு பட்டியலே வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு பாஜக. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ராணுவ வீரர்கள் பல்வேறு நபர்கள் உயிரை விட்டாங்க, 26 பேர் தீவிரவாதிகளுக்கு பலியானாங்க, நம்மளுடைய ராணுவ வீரர் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் மூவர்ண கொடியை ஏந்தி நான் வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பண்ண முடியுமா? அந்த நினைப்பாத நமக்கு வருமா? ஆனால் அந்த பிஜேபிக்கு வருது பாருங்க. சரி, இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது வெற்றி அப்படின்னு சொல்லி ராணுவ வீரர்களும் சொல்லிட்டாங்க, மோடி அவரும் சொல்லிட்டாங்கன்னா அதோட விட்டுறலாமே. எதற்காக இந்த பேரணி போறீங்க? இப்போ பீகார் மேற்கு வங்க தேர்தலுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க நடத்தக்கூடிய பேரணியில வெறுப்பு பிரச்சாரம் வராது அப்படின்றதற்கு என்ன உத்தரவாதம் உங்களால கொடுக்க முடியும்? ஏன்னா கடற்படை வீரரான விஜய் நார்வால் அவர் இறந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவி ஹிமன்சு அவங்க என்ன சொல்றாங்க, காஷ்மீர் மக்கள் மீது வெறுப்பை காட்டாதீங்க, மத ரீதியாக எந்த பிரச்சனையும் கிளப்பாதீங்க, அந்த தாக்குதலை நடத்தி அந்த தீவிரவாதிகளுக்கு தான் நம்ம தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழுத்தமான தன்னுடைய மெசேஜை கொடுத்தாங்க. ஆனா தன்னுடைய கணவரை இழந்திருக்கிறார், மிகப்பெரிய விக்டிம் அவருடைய புகைப்படம் அந்த அளவுக்கு வைரல் ஆச்சு அப்படின்றதெல்லாம் பொருட்படுத்தாம அவரையே
பதில் தாக்குதல் பண்ணி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி அவர் ஏற்கனவே மன உளைச்சல் இருக்காரு, மேலும் மேலும் மன உளைச்சலை இந்த பிஜேபி வலதுசாரி தரப்பு தான் கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இப்போ வெளியுறவுத்துறை கொள்கை செயலராக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி அவர் போரை எப்படி நீ சீஸ் ஃபயர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல மோசமான தாக்குதலை, இணைய தாக்குதலை அவங்க பண்றாங்க. அவருடைய பெண்ணுடைய புகைப்படத்தை வெளியிடுறாங்க, அவங்களுடைய போன் நம்பரை வெளியிடுறாங்க, இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்றதுக்காக அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை மூடிவிட்டு போகக்கூடிய சூழல் என்பது ஏற்படுது. அப்போ ஒரு பக்கம் ஹிமன்சுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்ணப்படுது, இன்னொரு பக்கம் வெளியுறவுத்துறை கொள்கை செயலாளரான விக்ரம் மிஸ்ரி அவர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் என்பது செய்யப்படுது. அப்ப இப்படியான வெறுப்பு பிரச்சாரத்தை இவங்க மீது பண்றீங்க அப்படின்னா நீங்க மூவர்ண கொடியை ஏந்தி கொண்டு இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ண மாட்டீங்க அப்படின்றதுக்கு என்ன ஒரு உத்தரவாதத்தை பிஜேபியால கொடுக்க முடியும்? ஏன்னா நீங்க ஊர்வலம் போனாவே பள்ளிவாசல் வந்துட்டான் அப்படின்னா அந்த பள்ளிவாசலுக்கு எதிராக ஒரு கோஷத்தை எழுப்புவீங்க. தேசிய கொடியை ஏந்தி கொண்டு இப்படியான செயலை நீங்க செய்து விடக்கூடாது அப்படின்றதுதான் நாட்டு மக்களுக்கும் சரி எனக்கும் சரி மிகப்பெரிய அச்சம் ஏற்படுது. ஏன்னா தேசிய கொடியை ஏந்தி பிடிஆர் அவர்கள் காரில் வரும்போது அந்த தேசிய கொடிக்கு மேலேயே செருப்பு வீசின கும்பல் தான் நீங்க. ராணுவ வீரர்கள் இறந்து அந்த ஏர்போர்ட்ல வரும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் பேசின ஆடியோலாம் வெளியாச்சா இல்லையா? அப்ப எதையுமே அரசியல் பார்வை கொண்டு செயல்படுத்தக்கூடிய நீங்கள் இந்த பேரணியுமே அரசியல் பார்வைக்காக தான் செய்கிறீர்கள் அப்படின்றதால இன்னைக்கு நாட்டு மக்களால் புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ இந்த பேரணி அப்படின்னு சொல்லி இவங்க வந்தாங்க அப்படின்னா நாட்டு மக்கள் ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க. அதாவது 26 பேரை கொன்ற தீவிரவாதிகள் 200 கிலோமீட்டர் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து அந்த பகல்காம் பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. திருப்பி கொன்ற பிறகு 1 மணி நேரத்தில் ராணுவம்லாம் அங்கே வந்துருச்சு. ஆனால் அந்த 1 மணி நேரத்தில் 200 கிலோமீட்டர் போக முடியுமா? போக முடியாது. அந்த 200 கிலோமீட்டரை மீண்டும் பாதுகாப்பாக அவங்க எப்படி கடந்து போனாங்க? இந்த கேள்வியை கேளுங்க. உளவுத்துறை முன்பே எச்சரித்தும் கூட ஏன் பகல்காம் பகுதியில் ஒரு ராணுவ வீரரை கூட நிறுத்தலை அப்படின்ற கேள்வியை கேளுங்க. காங்கிரஸ் ஆட்சியிலையும் எவ்வளவோ முறை எல்லையில தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா ஒரு முறை கூட அதை பாலிடிக்ஸ்க்காக காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தினதை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இங்க பாலக்கோட் தாக்குதலா இருக்கட்டும், இங்க இப்போ நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூரா இருக்கட்டும், எல்லாமே இங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தப்படுது என்பது மிக மிக ஒரு மோசமான ஒரு முன் உதாரணங்க. நேற்றைக்கு தான் பிரதமர் மோடி ரெக்கார்டட் வீடியோ வெளியிட்டார். அதனால ட்ரம்புக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா இன்னைக்கு ட்ரேடுனால தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்புக்கு பதில் கொடுக்கலாமா இல்லையா? இன்று நாள் முழுவதும் இருந்துச்சுல. இந்த நாள் முழுவதும் பிரதமர் மோடி தரப்புல இருந்தோ பிஜேபி தரப்புல இருந்தோ ஏதாவது ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா? வரவே இல்லை. அப்ப ட்ரம்ப் அவர்கள் பேசுவது அத்தனையுமே உண்மைதானா? ட்ரேடுக்காக தான் அந்த தாக்குதலை நீங்க நிறுத்துனீங்களா அப்படின்னா ட்ரேடுக்காக ஒரு வியாபாரத்திற்காக நாட்டு மக்களுடைய உணர்வையும் சிந்தூர் அப்படின்னா நம்மளுடைய உணர்வுன்னு சொல்றீங்களா, அந்த உணர்வை நீங்க காயப்படுத்திட்டீங்களா? தாக்குதலை பாதியிலே நிப்பாட்டிட்டு சிந்தூர் அப்படின்றத ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணி மூலயமாக அரசியல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த போயிட்டீங்களா? ட்ரம்ப் அவர்கள் சொல்வதற்கு என்ன பதில் அப்படின்றதான் இன்னைக்கு எல்லோருக்கு மத்தியிலுமே எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல நம்ம நாட்டுடைய இறையாண்மையில் தலையிடக்கூடிய அளவுக்கு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு உரிய பதிலை பிரதமர் என்ற முறையில் நீங்க லைவா கூட வர வேணாம், அட்லீஸ்ட் ரெக்கார்டர் வீடியோலையாவது பேசி வெளியிட வேண்டும். அல்லது இதுல பேச முடியலையா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் விளக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. நன்றி.